அடுத்து 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் இடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே பாருங்க, 15 அட்டை எனக்கு எவ்வளவு இருக்கு? 50 கிராம் இருக்கும். 15 அட்டையும் சேர்த்தாதான் எனக்கு 50 கிராம். அப்போ ஒரு அட்டையோட எனக்கு அளவு எவ்வளவு வரும்? 50/15 கிராம். கரெக்ட் தானே? அப்போ ஒரு அட்டையோட அளவு எனக்கு எவ்வளோ? 50/15 கிராம். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ண போறோம். இப்போ பாருங்க, எனக்கு மொத்த எடை எவ்வளவு இருக்கு? 2.5 கிலோகிராம், அதாவது 2.5 kg தானே. இப்போ 2.5 kgனா 2500 கிராம். கரெக்டுங்களா? இதுதான் என்ன பண்றோம்? இப்போ 2500 வகுத்தல் ஒரு அட்டோட அளவு எனக்கு எவ்வளோ? 50/15 தானே. இதுங்க அப்ளை பண்ணுங்க. 50/15. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ கீழே உள்ள பின்னத்தை மேலே கொண்டு போகும். கொண்டு வந்து எனக்கு நம்ம தலைகீழா மாறும், பெருக்கல் போடணும். அப்போ 2500 இன்ட்டு இது தலைகீழா போடுங்க, எவ்வளோ வரும்? 15/50. இப்போ அடிங்க, 3 5 15 50, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அப்போ 250 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 750. அப்போ எத்தனை அட்டைகள் உருவாக்க முடியும்? 750 அட்டைகள் உருவாக்க முடியும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மொத்த எடை 2.5 கிலோ. மொத்த எடை எவ்வளோ? 2.5 கிலோ அப்படின்னா 2500 கிராம். அப்ப என்ன பண்றேன்? ஒரு அட்டையோட கிராம் எவ்வளவு பாக்குறேன். எனக்கு 15 அட்டை தான் 50 கிராம். அப்போ ஒரு அட்டை எனக்கு எவ்வளோ? 50/15 கிராம். நான் எதையுமே அடிக்க மாட்டேன், அப்படியே தான் வச்சுக்குவேன். எதுக்கு சார் அடிக்கல அப்படின்னா கடைசி அடிச்சுக்கலாம். எதுக்கு இங்கே அடிச்சு பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து அங்கிட்டு போகும்போது நான் பெருக்கும்போது கஷ்டப்படுறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நான் பண்ணணும்ல, அப்ப அங்க போய் என்ன பண்ணலாம்? அடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப 2500 கிராம் டிவைட் பை 50/15 கிராம். இது என்ன பண்ண? கீழே உள்ள பின்னத்தை மேல கொண்டு வந்தா தலைகீழாம வரும். அதுக்கப்புறம் எப்பயுமே அடிச்சா உங்க ஆன்சர் வரும். எவ்வளவு வரும்? 750 அட்டைகள்.